ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். ஃபெட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நீங்கள் எந்தவித ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அண்ட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸும் இருக்காது. ஒரே ஒரு இன்டர்வியூ மூலயமா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நீங்கள் இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மோடில் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் கடைசி நாள் 18/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 1,00,000 வரை வரும்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபெட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபெட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க், இது கவர்மெண்ட் பேங்க் கிடையாது. இந்த பேங்க்ல இருந்து தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கான ரிக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. 6/2/2025 இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 18/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஜாப் வேகன்சியோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஏ அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல்னு 2 போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. அண்ட் இந்த 2 ரோலுமே ஆஃபீஸர் இன் ஸ்கேல் 1 கிரேடில் வரும். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12.5 lakhsலேருந்து 16.6 lakhs வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு மாதமே கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே இருக்கும்னு அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு இடத்துல வேணாலும் போஸ்டிங் கொடுப்போம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ரவுண்ட்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அண்ட் அந்த பர்சனல் இன்டர்வியூவில் நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. அண்ட் ப்ரொபேஷன் பீரியட் 1 yearன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லா பேங்க்லேயும் காமனாக இருக்கிறது தான். நெக்ஸ்ட், நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஏ ரோலுக்கு நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் ரோலுக்கு லாவில் நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அண்ட் அகாடமிக் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஏக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மினிமம் 60% ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்களோட 10th and 12th. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் மினிமம் 60% ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்களோட 10th, 12th அண்ட் லா கிராஜுவேஷனில். நெக்ஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ரோலுக்குமே மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஏ ரோலுக்கு மினிமம் 1 year ஆஃப் ரெலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஎஃப்எஸ்ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஆடிட் இல்லை கன்சல்டிங் ஃபர்ம்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க 1 வருஷம் அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் போஸ்ட்டுக்கு நீங்கள் 1 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு அட்வொகேட் இன் சிவில் ஆர் கிரிமினல் கோர்ட். அது இல்லைனா நீங்கள் மினிமம் 1 year ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் ஆர் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு கமர்ஷியல் பேங்க்கில். அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் சிட்டிசன்ஸை மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், நம்ம செலெக்ஷன் ரவுண்ட்ஸை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் அவங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து ஒரே ஒரு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அது மூலயமா தான் உங்களுக்கு இந்த ஜாப் கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஜாப் கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்கில் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் அலாட் பண்ணுவோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்வியூ ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவாக தான் இருக்கும், இது ஆன்லைன் மோடில் இருக்காது. ஸோ நம்ம தமிழ்நாடோட ஃபெட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் போய் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், வென்யூ ஃபார் பர்சனல் இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இன்டர்வியூ இருக்கும். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சென்னை போய் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை தொடர்ந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த வித ஃபீஸும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த சான்ஸை விட்டுறாதீங்க.
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.